بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பினுடைய மாதத்தில் எந்த அளவிற்கு பரக்கத் செய்கிறான். நம்மளாம் பரக்கத்தான மாதம் அப்படின்னு சொல்றோம். பரக்கத்து நிறைந்த மாதம். பரக்கத்து என்றால் என்ன, அது எந்த அளவுக்கு நிறைந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அன்பத்தத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ₹1 தர்மம் செய்தால், ஒரு பொருளை நீங்கள் தர்மம் செய்தால் அது எந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக தர்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உதாரணம் சொல்றான். நீங்க ஒரு நெல்லை விதைக்கிறீங்க, அந்த ஒரு நெல்லுல ஒரு நாற்று என்ன செய்யுது, உண்டாகுது. அந்த நாட்டுல 7 கோப்புகள் உண்டாகுது. அந்த ஒவ்வொரு கோப்புலையும் 100 நெல் உண்டாகுது. அப்ப ஒரு செடியில 7 கோப்பு, 7 கோப்புலையும் 100 நெல். அப்ப நீங்க கணக்கு பாருங்க, போட்டது எத்தனை, 1, அங்க வர்றது 700. 1க்கு 700ஆக சாதாரண சமயத்தில் நம்ம செய்யற தர்மத்துக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அப்ப இந்த ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய நன்மைக்கு தர்மத்திற்கு எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னா அளவில் அடங்காது. அல்லாஹ் உதாரணத்துக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பத்தி சொல்லும்போது சொல்றான், நீங்க ஒரு இரவு நின்று வணங்கினா 1000 மாதங்களை விட அதிகமாக நின்று வணங்கிய நன்மை. அந்த இரவுல நீங்க ₹1 தர்மம் செஞ்சா 1000 ஆண்டுகள் தொடர்ச்சியா டெய்லி நம்ம தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன நன்மையோ அந்த நன்மை. அப்ப 1000 மாதம் கூட சொல்லல, 1000 மாதங்களை விட அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் போகலாம், இன்னும் அவருடைய ஈமானை பொறுத்த அளவுக்கு, மன உறுதியை பொறுத்த அளவுக்கு மேல போகுங்கிறதா அல்லாஹ் சொல்றான். அப்ப பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. ரஜப் மாசத்துல என்ன துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப்லையும் ஷஅபான்லையும் பரக்கத் செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்கணும், ரமலான்லையும் பரக்கத் செய்தானே கேட்டிருக்கணும். ஆனா அப்படி கேட்கல. இதனுடைய நுணுக்கத்தை நம்ம விளங்கணும். ரஜபுலையும் ஷஅபான்லையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத் செய்யி, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். ரமலானுக்கு முன்னாடி 2 மாசம், அந்த 2யுமே எங்களுக்கு பரக்கத்தாக்கி தான். ஆனா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, அப்ப ஆல்ரெடி அங்க ரமலான் பரக்கத்தை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அங்க ஆல்ரெடி ரமலான்ல என்ன நிறைஞ்சிருக்கு, பரக்கத் நிறைஞ்சிருக்குது. அதை நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் அல்லாஹ் அங்க நிரப்பி வச்சிருக்கான். ஆனா எனக்கு வேண்டியது என்ன, அந்த மாசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அப்ப இந்த ரமலானுங்கிறது எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எல்லா வியாபாரிக்குமே ஒரு சீசன் வியாபாரம் வரும். அந்த சீசன்ல வச்சு உழைப்ப பயங்கரமா போடுவாங்க. போட்டு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அதுல எடுக்கக்கூடிய லாபம் 1 மாசத்துக்கு சும்மா இருந்தாலும் அது என்ன செய்யும், ரொட்டேட்டுக்கு ஈடு கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ரமலான். ஒரு மாசம், ஒரு வருஷம் நம்ம ஏக்கத்துல இருந்திருப்போம். என்னால அதிகமான நன்மையை சம்பாதிக்க முடியலையே, அதிகமா தொழுக முடியலையே, வணங்க முடியலையே, நான் இந்த நாள்ல நோன்பு வச்சாலும் ரமலான்ல வைக்கிற நோன்பு மாதிரி வரலையே அப்படின்னு யாருக்கெல்லாம் ஏக்கம் இருந்துச்சோ அவங்களுக்கு பூரா இந்த மாதம் என்னது, சீசன் வியாபாரத்துல காசு அள்ளி கட்டுற மாதிரி இந்த மாசத்துல நன்மையை அள்ளி கட்டக்கூடிய மாதம். பெருமைமிக்கவர்களே, பரக்கத்துனா நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, அப்படியே ஒரு 1 10 10 20 எனக்கு தெரிய ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா, கல்லாவில் காசை வாங்கி அப்படி போட்டுட்டு வேகமா மூடிடுவார், திறந்து பார்க்க மாட்டார்.
ஏங்க அப்படி செய்தி அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாதுங்க, மூடி இருந்தாலும் காசு வந்து பறக்கத்தாகும், அது இவருக்கு தெரியாம அது கூடிருமா. அதுல அப்போ பறக்கத்துன்னா நம்ம இப்படிதான் நம்ம விளங்கி வச்சிருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு போருக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ஒரு ஓரமா ஒதுங்கி வர்றாரு, சேர்ந்து வராம ஒதுங்கி வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, யார் அவர், ஏன் இப்படி ஒதுங்கியே போறாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் நீங்க ஒதுங்கி போறீங்க? இல்லை யார சொல்லலாம், நான் புது சட்டை போட்டிருக்கேன், யானை இது குதிரை ஒட்டகம்லாம் வந்து அப்படியே கூட்டமா போறோமா, அந்த புழுதி வந்து என்ன செய்யுது, என் சட்டையில பட்டு சட்டை அழுக்காயிருமோங்கிறனாலதான் நான் தூரமா வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த புழுதியினுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொர்க்கத்தினுடைய மகரந்த புடி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மகரந்தத்திற்கு என்ன மதிப்போ, நாம் ஜிஹாதுக்காக வேண்டி போருக்காக வேண்டி போய்கிட்டு இருக்கோம், இந்த புழுதிக்கே அந்த மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புழுதிப்பட்ட உடம்பை நரகம் தீண்டாது அப்படின்னு. நல்லா பாருங்க, போர் செய்யல, போய் வெட்டுப்படல, ரத்தம் வரல, சண்டை செய்யல, ஒண்ணுமே செய்யல, அதற்காக செய்யக்கூடிய பயணத்தின் போது படக்கூடிய அந்த புழுதிப்பட்ட மேனில என்ன செய்யாது, நரகம் தீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டார், யார சொல்லலாம், ஜிஹாதுக்கு வந்து எவ்வளவு பெரிய நன்மைன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் போர்ல போய் ஜிஹாத் ஆகக்கூடாது, ஷஹீத் ஆகக்கூடாது, ஆனா எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கணும், அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி இதை ஓதிட்டு வாங்க. அப்ப யார சொல்லலாம், நான் வந்து ஒரு விவசாயி, நான் வந்து காலைல சுபோட எந்திரிச்சு என்ன செய்யணும், வேக வேகமா தொழுதுட்டு நான் விவசாயத்தை செய்ய போகணும், நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய சூறாலாம் ஓத முடியாது. அப்ப இப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க, எல்லாத்தையுமே அது முடியாதுன்னு தவிர்த்துட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 25 தடவை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத், இந்த துஆவை வந்து நீங்க ஒரு நாளைக்கு 25 தடவை ஓதுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்துல பரக்கத் செய், என்னுடைய மௌத்துக்கு பின்னாடியும் என்னுடைய வாழ்க்கையில பரக்கத் செய் அப்படின்னு. இப்ப நம்ம கணக்குப்படி மௌத்துல பரக்கத்துனா என்னடா, உயிரை புடுங்கி புடுங்கி திருப்பி கொடுத்து கொடுத்து புடுங்குறா, அப்படிதான். அதான் ஒண்ணுக்கு அதிகமா கிடைச்சா நம்ம பரக்கத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பரக்கத்துங்கிறதுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லை. இந்த மாதத்துல பரக்கத்தான மாதம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதுல என்ன பரக்கத்துங்கிறத விளங்கிக்கிட்டா, பரக்கத்துன்னு சொல்ல அந்த வார்த்தையில அபிவிருத்தி இருக்கு, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கு, அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்கு, அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மை இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பரக்கத்துன்னு சொல்றது. ஆனா நாம என்ன செஞ்சு வச்சிருக்கோம், பரக்கத்து அப்படின்னா ஒண்ணு காசுக்கு தான், என்ன பரக்கத்தா இருக்கா, வியாபாரம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான், அதான் பரக்கத். பேர்மிக்கவர்களே, பரக்கத்துங்கிறத அவ்வளவு சில்லறத்தனமா நம்ம விளங்கக்கூடாது. அது குறிப்பா இந்த மாதத்துல நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அளவில்லாம தர்றதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நாம செய்யறதுக்கு ரெடியா இருக்குமா அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாம ரெடி பண்ணிக்கிறோம். முக்கியமா அடுத்த ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம வந்து இந்த குர்ஆன்ல எல்லாம் கேட்டிருப்போம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இது யாருக்குமே தெரியாம இருக்காது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நானும் மலாயிகத்துமார்களும் ஸலவாத் ஓதுறோம், ஈமான் கொண்டவர்களை நீங்களும் ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது எல்லா ஜும்மா குத்துபாவிலையும் நம்ம கேட்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை தன்னுடைய உம்மத்துக்கு திருப்பி விடுறாங்க. என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். என்ன சொல்றாங்க, சஹர் செய்யக்கூடியவர்கள் மீது. அப்படின்னா என்ன வருதாங்க, சஹர் உணவு சாப்பிடக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலவாத்தும் மலக்குமார்களுடைய சலவாத்தும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
தனக்கு ஒரு gift கிடைச்சா அதை உம்மத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு பெருமான சல்லல்லாஹு நினைப்பாங்க. அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு அல்லாஹ் சொன்னான். உடனே நபி சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது உன்னுடைய சலாம் உண்டாகட்டும், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்தில் உள்ள சாலிஹான மக்களுக்கு உன்னுடைய சலாத்தை கொடுன்னு திருப்பி விட்டாங்க. இங்க நானும் மலாய்க்கத்துமார்களும் உங்க மேல சலவாத்து சொல்றேன் அப்படின்னா என் மேல மட்டும் செஞ்சா பத்தாதியா அல்லாஹ், சகர்ல நோன்புல எந்திரிச்சு சகர உணவு சாப்பிடுறாங்களே அவங்களுக்கு நீ என்ன செய்ய, உன்னுடைய சலவாத்தையும் சலாமையும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க பெருமை மிக்கவர்களை. அதனால சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நம்ம பெரிய ஆளுக்கு சகர் செய்யும் போது அங்க நோன்பு வைப்பாருன்னு சொல்லலை, சகர் உணவு சாப்பிடுவார்கள் அப்படின்ட்டு. அப்ப அதுக்குனால என்ன செய்வாங்க அப்படின்னா, நோன்பு வைக்காதவர்களையும் எழுப்பி சகர் உணவு சாப்பிட வைக்கணும். அப்ப இந்த துவாக்கு கட்டுப்பட்டவங்களாக அவங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. அதனால் பெருமை மிக்கவர்களே, எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.